ஒரு கிராமத்துல சோமுங்கிற விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரு தினமும் விவசாயத்துக்கு பயன்படுத்துற கலப்பை உடைஞ்சு போச்சு. அப்ப அவரு என்னடா இது நம்ம கலப்பை இப்படி உடைஞ்சு போச்சே. விவசாயம் எப்படி பாக்குறது? சரி, இப்படியே கவலைப்பட்டா என்ன பண்றது? நாளைக்கு காலையில எழுந்து காட்டுக்கு போய் ஒரு புது கலப்பை செஞ்சுக்கணும். அப்படின்னு அவன் முடிவு செஞ்சான். மறுநாள் காலையில காட்டுக்கு போனான். அங்க ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மரத்தை தேர்ந்தெடுத்து பிறகு அந்த மரத்தை வெட்டுறதுக்கு கோடாலியை எடுத்தான். அந்த மரத்துல நிறைய பேய்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து அந்த பேய்ங்க சோமு மரத்து மேல நிமிர்ந்து பாக்குறான். பார்த்தா அங்க நிறைய பேய்கள் உக்காந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவன் ரொம்ப பயந்துடுறான். இருந்தாலும் அவனோட மனசுல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, இல்ல இல்ல முடியாது, நான் மரத்தை வெட்டி தான் ஆவேன். நம்மள பார்த்தும் இவன் பயப்படாம தைரியமா இருக்கானே அப்படின்னு நினைச்ச அந்த பேய்ங்க அவன்கிட்ட தன்மையா பேச ஆரம்பிச்சுதுங்க. ஐயா, இந்த மரத்துல தான் நாங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் எங்க எல்லாருக்கும் வீடு. தயவு செஞ்சு வெட்டாதீங்கய்யா. அதெல்லாம் முடியாது. என்னுடைய பழைய கலப்பை உடைஞ்சு போச்சு. புது கலப்பை செஞ்சாதான் என்னால விவசாயம் பண்ண முடியும். அதுக்கு எனக்கு இந்த மரம் தேவைப்படுது. அதுக்கு அந்த பேய்ங்க, வேணாம் ஐயா, அந்த மரத்தை வெட்டாதீங்க. அதுக்கு பதிலா நாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது பண்ணி தரோம். அதுக்கு விவசாயி சோமும், ஓ, அப்படியா? அப்பனா வருஷம் வருஷம் எனக்கு 200 எள்முட்டைகளை கொடுக்கணும். கொடுக்க முடியுமா? ஐயா, நாங்க கண்டிப்பா தரோம் ஐயா. மரத்தை மட்டும் வெட்டாதீங்க ஐயா. அப்படின்னு அந்த பேய்ங்க சோமு கிட்ட கெஞ்சிச்சிங்க. சரி சரி, நீங்க சொல்றத நம்பி நான் போறேன். வருஷம் வருஷம் 200 எள்முட்டை எனக்கு வந்து சேரணும். அப்படின்னு சொல்லி சோமு வீட்டுக்கு புறப்பட்டான். அப்படியே 4 வருஷங்களும் ஓடிடுச்சு. பேய்ங்களோ எல்லாருடைய வயல்ல இருந்தும் எள் மூட்டைகளை திருடி கொண்டு வந்து விவசாயி சோமு கிட்ட கொடுத்துச்சுங்க. 4 வருஷங்களா விவசாயி சோமு எள் மூட்டைகளை விற்று விற்று மிகப்பெரிய பணக்காரனா மாறிட்டான். நிறைய மாடுகளும் வாங்கினான். மாட்டு பண்ணையும் வச்சுட்டான். அப்படியே இருக்க ஒரு நாள் அந்த மரத்தில் உள்ள பேய்களை பார்க்கறதுக்கு சொந்தக்கார பேய் ஒன்று வந்துச்சு. அது அந்த பேய்களை பார்த்து, ஏன் எல்லாரும் இப்படி அழைச்சு போயிருக்கீங்க? உங்களுக்கு என்னதான் ஆச்சு? அந்த பேய்களும் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொந்தக்கார பேய்கிட்ட சொல்லுச்சுங்க. நீங்களாம் பேயா இருந்துட்டு மனுஷனை பார்த்து பயந்துருக்கீங்க. மனுஷங்க தான் நம்மள பார்த்து பயப்படணுமே தவிர நீங்க மனுஷனை பார்த்து பயப்படக்கூடாது. உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கோம், அவனை நான் சும்மா விட மாட்டேன். நான் போய் என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த சொந்தக்கார பேய் அவனை பார்க்க கிளம்புச்சு. பேய் சோமோட வீட்டுக்கு வந்து ஒளிஞ்சிருந்து நடக்கிறத கவனிச்சுது. அப்ப சோமு அவனோட வேலைக்காரங்கிட்ட பேசிட்டு இருந்தான். என்னதான் இருந்தாலும் நான் பண்ணது பெரிய தப்பு தான். அந்த பேய்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா அந்த பேய்களால தான் இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில இருக்கேன். அந்த பேய்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்க கிட்ட நான் ரொம்ப மன்னிப்பு கேட்கணும். கேட்டு நம்ம கிட்ட இருக்கிற காசை வச்சு ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நம்மளால ஆன உதவிகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தான். இதெல்லாம் மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருந்த பேய் அவன்கிட்ட வந்து இப்படி சொல்லுச்சு. என் சொந்தக்கார பேய்ங்க அழுது கண்ணீர் விட்டதால உனக்கு பாடம் புகட்டுறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்து பார்க்கும்போதுதான் தெரிஞ்சிச்சு, நீ செஞ்ச நன்றியை மறக்காத ஒரு நல்லவனா இருக்க. நீ இனிமே என் சொந்தக்கார பேய்களை கஷ்டப்படுத்த கூடாது. அப்படி நீ கஷ்டப்படுத்துறீன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னால ஆன உதவிகளை ஏழை மக்களுக்கு செய். அப்படின்னு சொல்லி அந்த பேய் அங்கிருந்து கிளம்பிடுச்சு. நடந்த விஷயத்தெல்லாம் அது தன்னுடைய சொந்தக்கார பேய்கள் கிட்ட சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிடுச்சு. சோமு சொன்ன மாதிரி அந்த பேய்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டு நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் அவனால் ஆன உதவிகளை செய்ய ஆரம்பிச்சான். குட்டீஸ், இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஒருத்தர் செஞ்ச உதவியை என்னைக்கும் மறக்கக்கூடாது.